என்னோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க ஏஐக்கு கான்டென்ட் எப்படி ஆப்டிமைஸ் பண்றதுன்னு லைவ் டெமோ கேட்டிருந்தாங்க. அதனால ஒரு ரியல் எக்ஸாம்பிள் யூஸ் பண்ணி எப்படி ஆப்டிமைஸ் பண்றதுன்னு பார்க்கலாம். பர்டிகுலரா நான் எஸ்இஓ நீச்ல இருக்கிறதுனால டாப் எஸ்இஓ ட்ரெண்ட்ஸ் இன் இந்தியா 2026 அப்படின்ற டாபிக் யூஸ் பண்ணி அதை எப்படி ஏஐக்கு ஆப்டிமைஸ் பண்றதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஒரு 3 ஃபேக்ட்ஸ் என்னன்னு சொல்றேன். அது தெரியாம கான்டென்ட் ரைட் பண்றது வேஸ்ட் தான். ஃபர்ஸ்ட் கான்டென்ட்டோட லென்த் முக்கியம் இல்லை. ஆல்மோஸ்ட் 53% சைட் ஆகிற பேஜஸ் எல்லாமே 1000 வேர்டுக்கு கீழே தான் இருக்கு. செகண்ட், கான்டென்ட்டோட ஃப்ரெஷ்னஸ் இம்பார்ட்டன்ட். ChatGPT சைட் பண்ற 76% லாஸ்ட் 30 டேஸ்ல தான் அப்டேட் பண்ணதா இருக்கும். தேர்டு, ஃபார்மேட் ரொம்ப முக்கியம். ChatGPT சைட் பண்ற பேஜஸ்ல 43.8% லிஸ்டிக்கல் வெப்சைட்ஸ் தான். அது எப்படி இருக்கும்னா பெஸ்ட் எஸ்இஓ ட்ரெண்ட், டாப் எஸ்இஓ ட்ரெண்ட், எஸ்இஓ ட்ரெண்ட் வர்சஸ் ஜிஓ ட்ரெண்ட், இந்த மாதிரி கம்பேரிசன், இது எல்லாமே ஏஐக்கு பர்ஃபெக்டான ஃபார்மேட். நெக்ஸ்ட், கான்டென்ட் எப்படி ஸ்ட்ரக்சர் பண்றதுன்னு சொல்றேன். நான் சொல்ற இந்த 4 ரூல்ஸ் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட், பிளஃப், அதாவது பாட்டம் லைன் அப் ஃப்ரண்ட். அப்படின்னா ஆன்சர் ஃபர்ஸ்ட், பேக்கப் லைன் செகண்டரி. ஒரு சின்ன எக்ஸ்பிளனேஷன். ஒரு ராங் ஃபார்மேட் எப்படி இருக்கும்னா, இந்தியாவில் எஸ்இஓ கடந்த சில நாட்களா சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு. ஏஐ வந்ததுக்கு அப்புறம் இன்னும் சேஞ்ச் வருது. இது எப்படி கரெக்டா சொல்லணும்னா 2026ல இந்தியாவில் டாப் எஸ்இஓ ட்ரெண்ட்ல ஏஐ சர்ச் ஆப்டிமைசேஷன் இருக்கு. கூகுள் ரேங்கிங் இல்ல, ChatGPT ரேங்கிங் தான் இருக்கு. அதாவது ஆன்சரை டைரக்டா ஃபர்ஸ்ட்ல சொல்லிடணும். ரிமைனிங் இருக்கிற லைனை நீங்க பாட்டம்ல ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா ஸ்டார்டிங்ல இருக்க கான்டென்ட்டுக்கு பவர் ஜாஸ்தி. ஏஐக்கும் ஹியூமனுக்கும் இப்போ இம்பார்ட்டன்ட் கான்டென்ட் மிடில்ல இருந்தா யூஸ் இல்லாம போயிடும், மிஸ் பண்ணிடுவாங்க. செகண்ட், அட்டாமிக் கான்டென்ட். உங்களோட கான்டென்ட்ல இருக்கிற எல்லா செக்ஷனுமே ஸ்டாண்ட் அலோனா இருக்கணும். சப்போஸ் நீங்க உங்க ஆர்டிக்கல்ல இருந்து எந்த ஒரு பேராகிராஃபை ரிமூவ் பண்ணாலும் ஸ்டில் அந்த கான்டென்ட் அண்டர்ஸ்டாண்டபிளா இருக்கணும். ஏன்னா ஏஐ ஸ்மால் பீசஸா கான்டென்ட்டை ப்ராசஸ் பண்ணுது. தேர்டு, என்டிட்டி ரிச் ரைட்டிங். காமனா என்டிட்டிஸ்ல என்ன இருக்கும்னா பிராண்ட்ஸ், ப்ராடக்ட்ஸ், பிளேஸ், கான்செப்ட். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த டூல் எஸ்இஓக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னு ஜென்ரிக்கா எழுதுறதுக்கு பதிலாக கூகுள் சர்ச் கன்சோல் இந்தியாவில் லோக்கல் கீவேர்ட் பெர்ஃபார்மன்ஸ் ட்ராக் பண்ண பெஸ்ட் டூலா இருக்குன்னு ஸ்பெசிஃபிக்கா ரைட் பண்ணலாம். அதே மாதிரி இப்போ டாப் எஸ்இஓ ட்ரெண்ட்ஸ் இன் இந்தியான்னு எழுதும் போது வாய்ஸ் சர்ச் க்ரோ ஆகிட்டு இருக்குன்னு எழுதுறதுக்கு பதிலாக இந்தியாவில் 2026ல ஹிந்தி, தமிழ், தெலுங்கு வாய்ஸ் சர்ச்சஸ் 40% இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு நீங்க ஸ்பெசிஃபிக்கா ரைட் பண்ணலாம். இங்க நம்பர்ஸ், லொகேஷன், ஸ்பெசிஃபிக் என்டிட்டிஸ் ஆட் பண்ணியிருக்கேன். இதுதான் ஏஐல சைட் ஆக ஹெல்ப் பண்ணுது. ஃபோர்த்து, சிம்பிள் அண்ட் டிக்ளரேட்டிவ் ஆன்சரா இருக்கணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்தியாவில் எஸ்இஓ லேண்ட்ஸ்கேப் மாறிட்டே இருக்கு. ஏன்னா ஏஐ வந்ததுக்கு அப்புறம் ட்ரெடிஷ்னல் ரேங்கிங் ஃபேக்டர் இம்பார்ட்டன்ட் கம்மியாயிட்டு இருக்குன்னு எக்ஸ்பர்ட் சொல்றாங்கன்னு எழுதுறதுக்கு பதிலாக இந்தியாவில் எஸ்இஓ சேஞ்ச் ஆயிட்டு இருக்கு, ட்ரெடிஷ்னல் ரேங்கிங் ஃபேக்டர் மட்டும் பத்தாது, இந்த மாதிரி சிம்பிள் சென்டென்சஸ்ல இருக்கணும். ஸோ நான் சொன்ன இந்த ரூல்ஸ் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி என்கிட்ட ஒரு ப்ராம்ப்ட் இருக்கு. அதை யூஸ் பண்ணி நான் ChatGPTல பேஸ்ட் பண்ண போறேன். என்ன ஆன்சர் வருதுன்னு பார்க்கலாம். இப்போ ப்ராம்ப்டை ChatGPTல பேஸ்ட் பண்ணிட்டேன். ஆன்சர் ஜென்ரேட் ஆகிடுச்சு. இப்போ ஒவ்வொரு H2ஸும் ஸ்டாண்ட் அலோனா இருக்கும். நான் சொன்ன பிரின்சிபல்ஸை ஞாபகம் வச்சுட்டு நீங்க கான்டென்ட் ஜென்ரேட் பண்ணலாம். ஆர் இந்த மாதிரி ப்ராம்ப்ட் கிரியேட் பண்ணி யூஸ் பண்ணலாம். இந்த ப்ராம்ப்ட் வேணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் ஆட் பண்ணியிருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் ஆல் யுவர் சப்போர்ட்.